ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியணும், நல்லா பொரியணும். இப்போது கடுகு பொரிஞ்சிட்ருக்குல 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். இப்போ பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய், முழு தேங்காவை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்கன்னா இதுக்கு தேவையில்லை. இதில் நான் சாதத்தில் உப்பு போடாதனால இதுலேயும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, இது நல்லாவே வதங்கணும். அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இப்போது நம்ம சாதத்தை வந்து ரெடி பண்ணிடுங்க. சாதம் பார்த்திங்கன்னா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரிசியை வந்து வடித்து அதுக்கப்புறமா சாதமாக எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். சாதம் வந்து ஆறி இருக்கணும். இப்போது இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சாதத்தை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை அப்படியே கிளறி எடுத்து விட்டுற வேண்டியதான். மெதுவாக லைட்டாக கிளறுங்க. லைட்டாக கிளறினாலே நமக்கு ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கிளறி எடுத்து விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி கிளறி எடுத்தாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு வந்து தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி லெமன் சாதம், புளியோதரை இது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.